ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம். இந்த வீக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ட்ரையான வீக் தான். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்ற மொத்தமாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்பைடர்மேன் 4 பிராண்ட் நியூ டே இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி இந்த மூவியில் ஒரு ஜெயில் பிரேக் அவுட் சீன் இருக்க போதான். அதாவது ஜெயிலேருந்து மற்ற கைதிகள்லாம் தப்பிக்கிற மாதிரியும் அதை நம்ம ஸ்பைடர்மேன் தடுக்கிற மாதிரி இருக்க போதான். இதுக்கு முன்னாடி இந்த மூவிஸில் அந்த மாதிரி எந்த சீன்ஸ் இருந்தது கிடையாது. ஆனால் ஸ்பைடர்மேன் PS4 கேம்ஸில் அந்த ஒரு சீன் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். இப்போ அந்த செட் பீஸ்க்கு பிரிசனர் ரோலுக்கு கேஸ்டிங் நடந்துட்டு இருக்க மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் கமிங் மூவில வல்ச்சர் நம்ம ஸ்கார்பியனை மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க பிரிசன்ல. ஸோ அதுல இருந்தா மூவி கிக் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிரிசன்ல ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த மூவில ஸ்பைடர்மேன் வெர்சஸ் சினிஸ்டர் 6 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை தொடர்ந்து கிடைச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் ஆர் லீக்ஸ் படி நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தோர அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்ல முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம அயன்மேன் அவர் லோகன் மாதிரி ஒரு எபிக் சென்ட் ஆஃப் கொடுத்து அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தோர் வர்சஸ் ஹெர்குலிஸ் ஃபைட் நடக்காது போலயே. இப்போதைக்கு இது ரூமராக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கூட தோர்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மேபி அதுக்கான இன்ட்டா கூட இருக்கலாம். அது தோர் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்டன்ஸ் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உண்மையிலேயே ஒரு தரமான படம். டைம் இருந்தால் ஏதாவது செக் பண்ணி பாருங்க. அந்த மூவியில் யங் ஆக்ட்ரஸாக நடித்த மார்கரெட் குவாலியை இப்போ MCUல கேஸ்ட் பண்ணுறதா ஒரு ரூம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆல்சோ டூம்ஸ்டேல ஒன் ஷாட் ஹீரோஸா வில்லன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு உங்களை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நல்ல ஆக்ட்ரஸ் தான். உங்களோட மூவிஸ் அண்ட் சீரிஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஃபைனலாக தண்டர்போல்ட்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்சோ இந்த மூவியில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு போதான். ஒரு மிட் கிரெடிட் சீன் அண்ட் என் கிரெடிட் சீன். ஸோ படம் முடிஞ்சதுமே உடனே கிளம்புறாம போஸ்ட் கிரெடிட் சீனை மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் எனக்கு என்னமோ நல்லா இருக்கும் தான் தோணுது. ஆல்சோ ஓவர் ஹைப் வைக்காம ஸ்டாண்டர்டான லெவலில் போய் இந்த படத்தை செக் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதை தொடர்ந்து கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி நம்ம ரீரி வில்லியம்ஸோட அயன் ஹார்ட் சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெயினில் வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை இந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது மறக்காம சொல்லுங்கள். இதோட மார்வல் அப்டேட்ஸ் எல்லாம் முடியுது. அப்படியே நம்ம DC சைடு போனோம்னா கிரீன் லேண்டனோட சீரிஸ்க்கான ப்ரொடக்ஷன் ஹெவியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேஸ்டிங்கில் ஒரு புது மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. பால் பென் விக்டர். இவர் ஒரு ஏலியன் ஸ்பீசிஸாக வர போகிறாரா? ஆல்ரெடி இந்த சீரிஸ் ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலில் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் ஒரு தவறு செஞ்ச ஏலியனாக இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இன்னொரு ரூமர் படி ஒரு ரெட் லேண்டனாக இருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கிரீன் லேண்டன் சீரிஸில் ஒரு புது கேரக்டராக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர்மேனுக்கான செகண்ட் ட்ரெய்லர் வருமா வராதான்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில இந்த ட்ரெய்லர் அடுத்த வீக் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆகணும், ஏன்னா இன்னும் 2 மாதம் தான் அதுக்கு படத்தை ரிலீஸுக்கு. ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பேட்மேன் 2 மூவி கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் கிளம்பியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி மேட்ரிவ்ஸ் இல்லாமல் வேறு டேரக்டர் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம WB சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பேட்மேன் மூவி என்ன மாதிரி வரப்போகுதுன்ட்டு. இதோட இந்த வாரத்துக்கான DC அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் வந்தோம்னா பெசிபிக் ரிம்க்கான ப்ரீக்வல் சீரிஸ் அமேசானுக்கு கீழே அஃபிஷியலாக டெவலப்மெண்ட்டில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் இதே மாதிரி ஒரு சீரிஸ் வந்துச்சு. ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்க அம்மா அப்பாவை தேடி போகிற மாதிரி ஸ்டோரி போயிருக்கும். இப்போ அமேசானில் இந்த பெசிபிக் ரிம்மோட ப்ரீக்வலுக்கான ஸ்டோரியை சொல்ல போகிறாங்களாம். மேபி பெசிபிக் ரிம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த கைஜூஸ்லாம் எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லி சின்னதாக ஸ்டோரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை எலாபரேட் பண்ண ஸ்டோரியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பெசிபிக் ரிம் ஃப்ரான்ச்சைஸ் ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த சீரிஸ்க்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்பிளிட் ஃபிக்ஷன் அந்த கேமுக்கான லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் இப்போ ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ அந்த மூவிக்கான கேஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி முதல் கேஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிட்னி ஸ்வினி. இந்த கேம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2 வித்தியாசமான கேரக்டர்ஸ் அவங்க எழுதின கதைக்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த 2 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டராக நம்ம சிட்னி ஸ்வினியை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. அதை தொடர்ந்து நம்ம சானிக் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற ஷேடோவை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. இது உண்மையாக தெரியல. ஷேடோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நம்ம கியானோ ரீவ்ஸ் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அவருக்கு நம்ம நக்கிள்ஸ் மாதிரி ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் மூவி ரெடி ஆகிட்டுற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நம்ம சானிக்கோட யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ்க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்குது. இந்த மூவியை ஷேடோ ஆஃப் கொலாசஸ்ன்ற கேமை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி அந்த டேரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஷேடோ ஆஃப் கொலாசஸ் கேம் எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க? ஒரு பேலன் லேண்டில் சுற்றிக்கிட்டு இருக்க மான்ஸ்டர்ஸை ஒருத்தன் டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு யங் பிரெடேட்டர் அதோட வர்த்தினஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மற்ற மிகஸ்லாம் டேக் டவுன் பண்ணுற மாதிரி காட்ட போகிறாங்க. ஆல்சோ இந்த படத்தில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பிரெடேட்டரை ஒரு ஹீரோவாக பார்க்க போகிறோமாங்க. பிரெடேட்டரை நம்ம கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயிலர் உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருக்குது. டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் வெட்னஸ்டே சீசன் 2க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் 2 பார்ட்டாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டில் ஒரு பார்ட்டும் அண்ட் செப்டம்பர் ஒரு பார்ட்டும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையான தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எனக்கு வெனஸ்டேவோட ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம ஜெனா ஆர்டெகா வெனஸ்டே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்போ அதே ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆகி நம்ம வெனஸ்டே என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது ட்ரெய்லர் செக் பண்ணலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஜான்சனா அண்ட் இட்ரிஸ் எல்பா நடிக்கிற தி ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ன்ற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நம்ம ஜான்சனா பிரசிடென்ட்டாவும் நம்ம இட்ரிஸ் எல்பா பிரைம் மினிஸ்டராவும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பிளேன்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண அந்த அட்டாக்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லைன்றது தான் ஒரு பேசிக் ப்ரெமிசஸ். அண்ட் ட்ரெய்லர் உண்மையிலேயே ஃபன்னாக இருக்குது அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவுமே இருக்குது. அண்ட் படமும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ட்ரெய்லர் செக் பண்ணலாம் மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க த ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த வீக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் அப்டேட்ஸ் எல்லாம் முடியுது. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா நான் விட்ட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் a nice day guys. Bye.